உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பாப்பா அடுத்து நீதான். பாப்பா டாக்டர் உன்னை கூப்பிடுறாங்க. பாப்பா 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 பாப்பா. பெரிய சைக்கோவா இருக்கும் போலயே. டாக்டர். Ramya Rajan, right? Yes. What is your age? 25. What? 25. Okay. ரம்யா, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு 2 hours ஆகும். Are you okay with that? Okay. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அட, என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன சொல்யூஷன் தான். இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பெருசா ரியாக்ட் பண்றாங்க. சின்ன சின்ன விஷயத்த சின்னதா பார்த்தாலே சீக்கிரம் சரியாயிடும். இங்க ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தா போதும். சின்ன 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 முந்திரியா தோட்டத்தை தொட்டவ மந்திரியா. I like this song. Sharat Kumar is my college days crush, you know. அர்ஜுனா அர்ஜுனா அம்ப விடும் அர்ஜுனா. ஐயோ டாக்டர். ஓகே கூல். நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? டாக்டர் நான் இன்னும் பிரச்சனையே சொல்லலையே. சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி உங்க மொபைல் போனை சைலண்ட்ல போட்டு அங்க இருக்கிற மொபைல் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் வச்சிருங்க. அங்கயா? ஓ மை காட், உங்களுக்கு சின்ன ப்ராப்ளம் நினைச்சேன். ஆனா நீங்க சின்னதா இருக்கிறதா உங்களுக்கு ப்ராப்ளமா? ரம்யா, இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்கள் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும். காம் டவுன், கான்சென்ட்ரேட், ரிலாக்ஸ். இப்போ உங்கள் குழந்தை பருவத்துக்கு போகிறோம். அப்போ உங்களை ரொம்ப பாதித்த விஷயம் என்ன ரம்யா? அப்போ நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அது வரைக்கும் என் தம்பியை விட நான் தான் ஹைட்டு. அதுக்கப்புறம் அவன் என் ஹைட்டுக்கு வந்தான். அப்புறம் என்னை தாண்டி வளர்ந்தான் 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 இப்போ பனைமரம் மாதிரி வளர்ந்து நிற்கிறான். அவன் வளர்ந்தது உங்கள் பிரச்சனையா? ஐயோ அது இல்லை. அப்புறம் சின்ன வயசுலலாம் என்னை அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட்டான். ஆனால் இப்போ என்னை எப்படி கூப்பிடுறான் தெரியுமா? குடிச்சி அந்த ஃபேனை போட்டு போ. குடிச்சி ஒரு 500 ரூபா ஜிபே பண்ணி விடு. முடியாது போடா. குட்டிச்சி 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 குட்டிச்சி. calm down. Breathe in, breathe out. Relax. இதெல்லாம் கூட பரவாயில்ல டாக்டர். அன்னைக்கு அவன் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான். ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச மயக்கும். ஸ்டாப். எங்க போற? பார்த்தா தெரியல, ஸ்விம்மிங் பூல் போற ஃபூல். ஸ்விம்மிங் பூல் அடே டேய் ப்ளீஸ் டா நானும் வரேன்டா. உன்னையெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது. போ டேய் ப்ளீஸ் டா, நீ என்ன கேட்டாலும் வாங்கி தரேன்டா. என்ன ரொம்ப கெஞ்சுறாளே. அதுக்கே அவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே பக்கத்தில் உனக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஸ்விம்மிங் பூல் இருக்கு. பக்கத்துலயே வா. எங்க? தட்டடா பாத்தியா எப்படி இருக்கு? உனக்கு ஏற்ற ஸ்விம்மிங் பூல் இதுதான். போடா. குளிச்சுட்டு போடி. உன் தம்பி தான் அப்படி, உங்க அம்மா எல்லாம்? அம்மாவா? அவங்கள பத்தி பேசாதீங்க டாக்டர். ஏன்? அன்னைக்கு ஒரு நாள் என் அம்மா கிட்ட ஆஃபீஸ் மேட்ஸோட ஒண்டர்லா போறேன்னு சொன்னேன். வாவ், ஒண்டர்லா. அதுக்கு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? இல்ல அங்கெல்லாம் நீ போக கூடாது. ஏமா ஏன் போக கூடாது? மத்தவங்க எல்லாம் தண்ணியில கொஞ்சம் தூரம் போனாதான் முங்குவாங்க. உன் ஹைட்டுக்கு நீ எல்லாம் தண்ணியில காலை வச்சாலே முங்கிடுவ. ஆமா, இப்படி நொட்ட சொல்லி தான் நான் இப்படி குட்டையாவே இருக்கேன். இல்லைன்னா மட்டும் அப்படியே நட்டையா வளர்ந்துருப்பேன். ஏய் நீ அமைதியா இருடா. மா இதவே காரணமா காமிச்சு என்ன எங்க வெளியே அனுப்ப மாட்டேன்றீங்க. நான் இப்பவே வீட்டை விட்டு போறேன். என்ன நானே பாத்துப்பேன். உன்னையே நீ பாத்துக்கிறதுக்கு வெளியில போற, போய் கண்ணாடிய பாரு. டேய், அவன் உண்மையிலே பேக் எடுத்து கிளம்பிட்டாடா.
அதெல்லாம் போக மாட்டாமா. டேய் போறடா. ஒரு நிமிஷம் பாரு. என்ன மேல் தப்பால் போட்டிருக்கு? மேல் தப்பால் போடாதீங்கன்னு எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன். டாக்டர், ஓகே அப்புறம் நான் குட்டியாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்க இண்டு இடுக்கு சந்து பொந்து ஏன் அட்டாளி முதல் கொண்டு என்ன தான் க்ளீன் பண்ண விடுவாங்க. வீட்டில் தான் இப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு வர்றவங்களே இன்சல்ட் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வர்றாங்களா? அது யாரு? அனிதா, அம்பராம்பாளையம் அனிதா. ஓ, ரமேஷ் மாமா சொன்ன அனிதா நீங்க தானா? வாங்க வாங்க உட்கார். இவரு என் பையங்க. ஓ, இவருக்கு தான் வரன் பார்க்கறதுக்கு வர சொல்லியிருந்தீங்களா? பேர் என்னப்பா? எங்க வேலை பார்க்குறீங்க? என்ன சம்பளம்? உங்களுக்கு ஏற்ற மாதிரி சுண்டக்காம்பாளையத்தில் சுமித்ரான்னு ஒரு பொண்ணு, நல்ல வாட்ட சட்டமா அழகா இருப்பா. அந்த பொண்ணை பேசி முடிச்சிருவோமா? வேணாமா? சரி, அப்ப சின்னியம்பாளையத்துல ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு நல்ல லட்சணமா இருப்பா. அந்த பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிடலாமா? இல்லைங்க, இப்போதாங்க நான் காலேஜாக படிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் படிக்கிறீங்களா? அப்ப யாருக்கு வரன் பார்க்கறதுக்கு வர சொல்லியிருப்பாங்க? இதாங்க என் பொண்ணு. ஹாய் பாப்பா, ஸ்கூலுக்கு போறீங்களா? எத்தனாவது படிக்கிறீங்க? ஸ்கூலா? நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க. என்னது வேலைக்கு போறியா? ஏங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நல்லா எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். இவனை அனுப்ப வேண்டியதானே வேலைக்கு? அந்த குழந்தை பிள்ளைய போய் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. ஏமா, உங்க அம்மாக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கும் அறிவில்ல? ஸ்கூலுக்கு போற நடமுடிச்சு போக வேண்டியது தானே? உங்களை வர சொன்னதே என் பொண்ணுக்கு வரன் பார்க்க தான். எது? அந்த குழந்தைக்கு வரன் பாக்குறதுக்கா? ஏற்கனவே அந்த குழந்தைய படிக்க விடாம சைல்டு லேபரா வச்சிருக்கீங்க. இல்ல சைல்டு மேரேஜ் வேறயா? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. என் பொண்ணோட வயசு. அதாங்க நானும் கேக்குறேன். அந்த குழந்தைக்கு என்ன வயசாச்சுன்னு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க? இங்க பாருங்க, 2வது கல்யாணம், 20வது கல்யாணம், 60வது கல்யாணம், ஏன் கழுதைக்கு கூட கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஆனா குழந்தை திருமணம் மட்டும் இந்த அனிதா மேட்ரிமோனி அகராதியிலே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நான் இப்பவே மிருதுளா பாண்டியன் ஐபிஎஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றேன். அவங்க வந்து பேச வேண்டிய விதத்துல பேசுவாங்க. குழந்தை திருமணமா நடத்துறீங்க? குழந்தை திருமணம்? நீ கவலைப்படாத பாப்பா, உன்னை நான் படிக்க வைக்கிறேன். ஹலோ, மிருதுளா பாண்டியன் ஐபிஎஸ்ஸா? நான் அம்பராம்பாளையம் அனிதா பேசுறேங்க. இங்க ஒரு வீட்ல இதுக்கு தான் சாப்பிடுன்னு சொன்னேன். நீ வளராம இருக்கிறதுக்கு நான் ஏண்டி போலீஸ் கிட்ட மாட்டணும்? கேட்குற எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸா? அப்படிலாம் யாரும் இல்லை. இது யாரும் இல்லையா? ஆமாம், ஆனால் ஒரே ஒரு ஃப்ரெண்டு இருக்கா. அவள் பேர் ராஷ்மி. நான் இப்படி குட்டியாக தெரியறதுக்கு அவளும் ஒரு ரீசன் தான். அவள் என்னை ஃப்ரெண்டாக யூஸ் பண்ணதை விட ஸ்டாண்டாக தான் அதிகமாக யூஸ் பண்ணுவா. இதெல்லாம் விட அன்னைக்கு ஒரு நாள் என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா. அப்படி என்ன பண்ணாங்க? அன்னைக்கு ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு நைட் ஷிஃப்ட் போகிறப்போ ஈவினிங் என்னை பிக்கப் பண்ண வந்தா. ஹே, அங்க எங்க போற? ஃபுட் ட்ரெஸ் எடுத்து விடுறேன், அப்பதான் நான் மேலே ஏறி உட்கார முடியும். நீ ஏறி உட்காந்து என் ஃபுட் ட்ரெஸ்ஸே தேஞ்சு போச்சு. இப்பதான் புது ஃபுட் ட்ரெஸ் போட்டிருக்கேன், அது மேலே ஏறி உட்காராத. அப்புறம் எப்படி மேலே ஏறி உட்கார்றது? அதுவா? ரோட்ல எல்லாரும் என்னை பார்த்து எப்படி சிரிச்சாங்க தெரியுமா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் செட் ஆகல, லவ்வாவது செட் ஆச்சா? ஏன் அழுகுறீங்க? நான் காலேஜ் படிக்கும் போது அருண்னு ஒரு பையன் இருந்தான். ரொம்ப அழகா இருப்பான். எனக்கும் அவன் மேலே க்ரஷ் இருந்துச்சு. அவனுக்கும் சிரிச்சா என்ன மாதிரியே கண்ணத்தில் குழி விழும். நாங்கள் 2 பேரும் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தோம். ஒரு நாள் கையில் டைரி மில்கோட அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தான். ஹாய். ஹாய். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. பாப்பா. பாப்பாவா?
அக்காவா? உன் கூட ஐட்டா ஒரு அக்கா வரும்ல, அந்த அக்கா கிட்ட இந்த சாக்லேட்டை கொடுத்துறியா? அக்காவா? அப்பதான் தெரிஞ்சுது அவன் என்ன லவ் பண்ணல, என் ஃப்ரெண்டு ராஷ்மியை தான் லவ் பண்றான்னு. சரி, அதுக்கப்புறம் எந்த ப்ரப்போசலும் வரலையா? வந்துச்சு. வந்துச்சா? எப்போ? ஒரு மாசத்துக்கு முன்னாடி. எந்த காலேஜ்? பிஎஸ்டி. பிஎஸ்டியா? நானும் பிஎஸ்சி தான், ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். எந்த டிபார்ட்மெண்ட்? சிடி. சிடியா? அட நம்ம பக்கத்து டிபார்ட்மெண்ட். சிடில எந்த இயர்? 2 செகண்ட் இயர். 2017 பாஸ்ட் அவுட். 2017 பாஸ்ட் அவுட்டா? ஏங்க சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. இங்க பாரு, என்னோட ஆதார் கார்டு. நான் உன்னோட 5 வருஷம் பெரிய பொண்ணு. அக்கான்னு கூப்பிடுறா. அக்கான்னு கூப்பிடுறா. அக்கான்னு கூப்பிடுறா. ஐயோ, என்ன யாராவது அக்கான்னு கூப்பிடுங்களே. அக்கா. பாப்பா டைம் என்ன பாப்பா? ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு வந்து என்ன பாப்பான்னு கூப்பிடுறியா? நான் பாப்பா இல்லடா, பாப்பா இல்ல, அக்கா. அக்கா. உனக்கு வீடு, ஃப்ரெண்டு, லவ் எல்லாம் ப்ராப்ளம். இந்த காமன் பிளேஸ்ல எல்லாம் ப்ராப்ளம் இல்லைல்ல? காமன் பிளேஸ்ல தாங்க ப்ராப்ளமே. பஸ்லலாம் போனால் கம்பி எட்டவே எட்டாது. அன்னைக்கு ஒரு நாள் டக்குன்னு பிரேக் போடும்போது முன்னாடி இருக்க ஆண்டி மேலே பொக்குன்னு அடிச்சிட்டேன். அவங்க என்னை ரொம்ப திட்டாங்க. அச்சோ, அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் என்ன, சைடு கம்பியை பிடிச்சி நின்றுட்டேன். அவ்வளோ ஏன் ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எப்பவுமே ஃபஸ்ட்டு பெஞ்சு தான். அசம்பிளியில் கூட முன்னாடி நிற்க வச்சுருவாங்க. என்னோட 15 வயசு வரைக்கும் கண்டக்டர் ஏமாற்றி பஸ்ஸில் அரை டிக்கெட் தான் எடுப்பாங்க. இப்போ கூட கார் ட்ரிப்லாம் போனால் ஆள் அதிகமாக இருக்குன்னு என்ன தாங்க மடியில் உட்கார வைப்பாங்க. கூட்டத்துலலாம் சிக்கனா அவ்வளோதான். என்னை கண்டே பிடிக்க முடியாது. ஏன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் கிட் செக்ஷனில் தாங்க துணியே எடுக்கிறேன். இதெல்லாம் பரவாயில்லைங்க. சின்ன வயசுலேருந்து ஒருத்தன் என் பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல. குட்டச்சி, குள்ளச்சி, சித்திரக்குள்ளி, சுண்டெலி, புட்டை கத்திரிக்காய், லில்லி புட்டு, இப்போ புதுசாக மினியான்லாம் கூப்பிடுறாங்க. ஓகே ரம்யா, யுவர் ட்ரீட்மெண்ட் ஆல்மோஸ்ட் டன். டன்னா? யா. இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கலாமா? ஓகே டாக்டர். லாஸ்ட்டாக உங்களை ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணான். அவன் உங்களை விட ஏஜில் சின்ன பையன், ரைட்? ஆமாம். அப்போது நீங்கள் அவன் கண்ணுக்கு எங்கே தெரியுறீங்க? அதாவது நீங்கள் இன்னும் எங்கே தான் இருக்கிறீங்க, கரெக்ட்? எஸ் டாக்டர், கரெக்ட். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஸ்கூட்டியில் முன்னாடி குறை வச்சு கூட்டிகிட்டு போனாங்கன்னு ஃபீல் பண்ணீங்கல்ல? ஆமாம் டாக்டர். இதே உங்கள் ஃப்ரெண்டு ஸ்கூட்டியில் முன்னாடி உட்காந்து போக முடியுமா? முடியாது டாக்டர். உங்கள் தம்பி உங்களை குட்டச்சின்னு கூப்பிட்டாருன்னு தானே வருத்தப்பட்டீங்க? ஆமாம் டாக்டர். அதையே குட்டச்சின்னு நினைக்கிறீங்க? கியூட்டச்சின்னு நினைங்க. கியூட்டச்சியா? ஆமாம், ஷார்ட் கேர்ள்ஸ் ஆர் கியூட்டுங்க. ஹே கியூட்டச்சி, அந்த ஃபேனை கொஞ்சம் போட்டு போறியா? ஹே கியூட்டச்சி, ஒரு 500 ரூபா ஜிபே பண்ணி விடுறியா? அனுப்புறேன்னா தம்பி குட்டி. இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. இந்த இண்டு இடுக்கலையெல்லாம் உங்களை வேலை பார்க்க சொன்னாங்களே, இந்த வேலையெல்லாம் உங்கள் தம்பியை பார்க்க சொன்ன? இவ்வளோதாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு. அவ்வளோதானா? ஓகே டாக்டர். அப்போ அந்த தாழ்பால்லாம் வாங்க சொல்கிறேன். வா சொல்கிறேன். நான் எப்படி இருக்கேன்? என் ஹைட் எப்படி இருக்கு? நார்மல் ஹைட்டில் தான் இருக்கீங்க. ஐயோ டாக்டர், என்ன என்னோட ஹைட் கம்மியா இருக்கீங்க? கம்மியாக இருக்கல்ல, பட் என் லைஃப்பில் நான் ஜாலியாக தான் இருக்கேன். நீ மட்டும் ஏன் ஃபீல் பண்ணுற? ஃபீல் பண்ணலனா அப்புறம் இருக்கு இவ்வளோ பெரிய ஹீல்ஸ் போட்டிருக்கீங்க? அதுவா, இந்த ஃபேன் சுவிட்ச் வேறு எனக்கு எட்டாதா. அடிக்கடி ஃபேனை போடுறதுக்கு இந்த நெட்டப்பை என் கம்பவுண்டர் கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அதனால் நாமளே போடலான்னு சொல்லி தான் ஹீல்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். ஓ, இங்கே பாரு, நம்மளை மற்றவங்க கூட எதில் வேணாலும் கம்பேர் பண்ணலாம். ஆனால் அழகுலேயும் உருவத்துலேயும் மட்டும் கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா நமக்கு நாம தான் அழகு. உன் கதையில் நீ தானே ஹீரோயின். உண்மைதானே? உண்மைதான் டாக்டர். ஜஸ்ட் அக்செப்ட் எவ்ரி திங். அக்செப்டன்ஸ் தான் எல்லாமே. அது ஒன்று இருந்தால் போதும், லைஃப் ஜாலியாக ரன் ஆகும். எனக்கு ஜாலியாக ரன் ஆகுது. ரொம்பவே தேங்க்ஸ் டாக்டர்.
இனிமேல் நான் ஷார்ட்டாக இருக்கேன்னு கவலைப்படவே மாட்டேன். யார் கூடயாவது கம்பேர் பண்ணால் அதை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டேன். என் லைஃப்பும் இனிமேல் ஜாலியாக ரன் ஆக போகுது. மறந்துட்டு போற. அதான் ஃபீஸ் கொடுத்துட்டே டாக்டர். நான் அதை சொல்லலை, சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போ. நீங்கள் எல்லாரும் நம்ம இஎம்ஐ ராணி சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. எங்களை மாதிரி நீங்களும் ஷார்ட் கேர்ள்ஸாக இருந்தீங்க. என்னது? ஐயோ சரி. எங்களை மாதிரி நீங்களும் கியூட்டிசிஸாக இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.